guys, நம்ம serial subscribers சாணி மக்களே and friends எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் யூடியூப் லிங்க் பண்ணா ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் இருக்கு. சோ பாத்தீங்கன்னா டாடா IPL 2026 சூப்பரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா IPL ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 10 days ஆயிடுச்சு. எல்லா டீமே ஷார்ப்பா 2 மேட்ச் ஆட்டாங்க. சில டீம் 3வது மேட்ச் ஆட்டாங்க. பட் இந்த லீக் சூப்பரா போகுதுங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பியூர் அண்ட் பியூர் பேட்ஸ்மேன் ஒன் சைடு டோர்னமெண்டாவே போச்சு. இந்த 150 160 110 அதெல்லாம் ரொம்ப ரேரா இருந்தது. பட் இந்த ஃபர்ஸ்ட் 10 மேட்சஸ்ல we have out to see that 3 or 4 matches have been bowlers friendly and bowlersக்கு அசிஸ்டன்ஸ் கிடைக்குது. இது பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற T20 ஃபார்மேட்ல பேட்ஸ்மேன்ஸ் ஓரியன்டட் கேமாவே இருக்கு. பவுலர்ஸ்க்கு ஒண்ணுமே இல்ல பிச்சில் ஸ்பின்னர்ஸ் ஆர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அப்படி பார்க்கும்போது இந்த SRH LSG மேட்சா இருக்கட்டும், LSG DC இருக்கட்டும், CSK இருக்கட்டும், MI DC இருக்கட்டும், இந்த மாதிரி மேட்ச்லாம் பார்க்கும்போது கண்ணு குளிர்ச்சியா இருக்கு. இட்ஸ் குட் டு சி பவுலர்ஸ் கிவிங் சம் அசிஸ்டன்ஸ். பட் ஆனா டாப் 10 பார்க்கும்போது டீம்ஸ்ல என்னன்னா RR, RCB, DC, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா PBKs இந்த 4 டீம் தான் 2 out of 2 ஜெயிச்சிருக்காங்க. வேற சன்ரைசர்ஸ், மும்பை, LSG எல்லாம் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. GT, KKR, CSK இன்னும் அக்கௌண்டே ஓபன் பண்ணல. சோ ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் அப்புறம் எல்லா டீம்ஸோட நிலைமை தான். சோ as where it is RR, GT RR, RCB, DC, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா PBKs ஃபார்ம் ஃபேவரட்ஸ், MI எப்படியாவது வந்துருவாங்க. சோ இந்த 5 டீமுக்குள்ள தான் டாப் 4 போகுமான்னு இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல, யார் வேணும் பார்ப்போம். சரி ஓகேடா, இன்னைக்கு வீடியோல நீ என்ன பேச போற அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் கிளாஷ் ஆஃப் தி ஹெவி வெயிட்ஸ் டாப் 5ல இருக்கிற டீம்ஸ். சோ அந்த மேட்சோட ப்ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ரெண்டு டீமோட பிளேயிங் 11, ஸ்வாட் அனாலிசிஸ், கீ மேட்சப்ஸ், பிளேயிங் லோன் என்னவா இருக்க போது, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன, எங்க ஆட போறாங்க, யாருக்கு அட்வான்டேஜ், என்ன சொல்றது 3 out of 3 ஜெயிக்க போறாங்களா, இல்ல மும்பை ஒரு கம்பேக் கொடுத்து திரும்பி நாங்க வரோம் டாப் ஆஃப் த டேபிளுக்கு நாங்க குறி வைக்கிறோம் அப்படின்னு வரப்போறாங்க. இதுதான் நம்ம வீடியோல பார்ப்போம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் கவுஹாத்தில டியூஸ்டே 7:30 மேட்ச் நடக்க போது. ஸோ அந்த மேட்சோட அவுட் அண்ட் அவுட் ப்ரிவியூ டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். சரி வாங்க மக்களே வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஃபேக்ட் ஆஃப் த டேக்குள்ள பாத்துருவோம். ஃபேக்ட் ஆஃப் த டேல என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் CSK அப்புறம் இருக்கிற ஒரே டீம். மும்பை கூட ஒரு நல்ல ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. பீட் RCB, DC, பஞ்சாப் இவங்களெல்லாம் தாண்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் செகண்ட் பெஸ்ட் நல்ல ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வச்சிருக்காங்க அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ், which is very rare to see. 2008ல இருந்து இந்த டீம் 2 டீம் ஆடிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு கண்டிப்பா 2 மேட்ச் ஆடுவாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் தி இயர்ஸ்ல எல்லாமே 1 ஆல் தான் போயிருக்கு. மும்பை வந்து கிளீன் ஸ்வீப் வந்து ராஜஸ்தான் ரொம்ப ரேரா பண்ணிருக்காங்க. ராஜஸ்தான் நிறைய தடவை மும்பை கிளீன் ஸ்வீப் பண்ணிருக்காங்க. 2018-19 இருக்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் மும்பைக்கு எப்பயுமே ஒரு தலைவலியா தான் இருந்திருக்காங்க. லாஸ்ட் இயர் கம்ஃபர்டபுளா ஜெயிச்சாங்க. பட் இந்த வருஷம் என்ன நடக்கும், ஸோ அதுதான் இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் த டே மக்களே. சரி ஓகே, குவிஸ் செக்ஷனுக்குள்ள போவோம். ஸோ குவிஸ் செக்ஷன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து 2009ல RCB டீம் டர்க் டானஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்டா யார் எடுத்தாங்க அப்படின்றதான் கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா கிறிஸ் கெயில். எஸ், அந்த வருஷம் ஆரஞ்ச் கேட்பாங்க, டர்க் டானஸ் தான் நன்றி சொல்லுவோம். ஏன்னா அவர் பேய் மாதிரி அடிச்சதுக்கு டர்க் டானஸ் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் தான் காரணம். ஸோ கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் அசோக் குருமூர்த்தி கொடுத்திருக்காரு. தேங்க்யூ நண்பா. ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ரிலேட்டடா தான். ஸோ 2015 IPL சீசன்ல ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எந்த பிளேயர் கேப்டன் பண்ணாங்க? எப்பயுமே நீங்க நினைக்கிற பிளேயர் இல்ல, இவர் வந்து ஒரு பழைய கேப்டன். பட் இப்ப கேப்டன்சி பண்ணதுல வேற தான் பண்ணாரு. ஸோ இதுதான் க்ளூ. ஸோ இன்னைக்கான கொஸ்டின் இந்த IPL 2015 சீசன்ல ராஜஸ்தான் ராயல்ஸின் கேப்டன் யார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கரெக்டா ஆன்சர் பண்ற பர்சனுக்கு நேம் நெக்ஸ்ட் வீடியோ ரிவீல் பண்ணுவேன். எண்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஒரு கிவ் அவே இருக்கு. நிறைய ஆன்சர்ஸ் கரெக்டா சொல்றவங்களுக்கு இருக்கும். ஸோ அதான் இன்னைக்கான குவிஸ் செக்ஷன் மக்களே. சரி ஓகே, ஸ்டேடியம் அனாலிசிஸ் குள்ள போவோம். ஸோ இந்த ஸ்டேடியம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பர்ஸ்டபாரா ஸ்டேடியம் கவுஹாத்தில நடக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிரவுண்டு. மினிமம் ஒரு என்ன சொல்றது பாட்டா விக்கெட்னு நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா பவுலர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் CSK மேட்ச் அதே பிச் யூஸ் பண்ணாங்கன்னா மேபி பவுலர்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஏன்னா அங்க மழை பெஞ்சது, கொஞ்சம் பவுலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருந்தது. பட் மெஜாரிட்டி இந்த ஸ்டேடியம்ல நடந்த லாஸ்ட் 5 to 6 T20 மேட்சஸ் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 185 வருது. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 175 இருக்கு. ஸோ ஒரு மினிமம் 180 200 இக்கூடிய பிச் தான். பவுலர்ஸ்க்கு இந்த ஸ்விங் அண்ட் சீம் ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். மேபி மழை பெஞ்சா இல்ல கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸா இருந்தா ஓகே. சரி, இங்க வின் கண்டிஷன்ஸ் என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஃபேக்டர் கிளிக் பண்ணோம். மிடில் ஓவர்ஸ்ல எந்த டீம் வந்து நல்லா பவுலிங் போறாங்களோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. சாரி, ஆமா, பவுலிங் டீம் எந்த 7 to 15ல ஸ்பின்னர்ஸ் அண்ட் பேசர்ஸ் யார் நல்லா போறாங்க அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதே மாதிரி பவர் பிளேல எந்த டீம் அக்ரெசிவா ஆடுறாங்களோ அந்த டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு. சோ இந்த 2 கண்டிஷன்ஸை டிக் பண்ண டீம் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. இங்க சேசிங் டீமுக்கு எப்பயுமே அட்வான்டேஜ் இருக்கு. சம்டைம்ஸ் டியூ வரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் 190 கம்மி அடிச்சா ஜெயிக்கிறது கஷ்டம். எனிதிங் above 190 will be good. சரி ஓகே, RR கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அவங்க தான் ஹோம் டீமா இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு ரிசர்ஜென்டா தெரியுறாங்க குமார் சங்கரா கீழே. ஏன்னா லாஸ்ட் இயர் ரொம்ப பாட்டம்ல பினிஷ் பண்ணாங்க. ராகுல் டிராவிட் வந்து புதுசா டேக் ஓவர் பண்ணாரு, செட் ஆகல. அதுக்கப்புறம் ஏன் பராக் அப்பதான் கேப்டன்சி புதுசு. ஸோ சஞ்சு சாம்சன் பிரச்சனை எக்கச்சக்கமா இருந்தது. அப்படிப்பட்ட RR இந்த ட்ரேட்ல சஞ்சு சாம்சன் போனதுக்கு அப்புறம் ஜடேஜா சாம்கரன் வாங்கினாங்க. சாம்கர் இன்ஜுரினாலும் சடக்கா ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாங்க. பட் தட் மேக்ஸ் நோ சென்ஸ். இந்த டீம் சூப்பரா 11 ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்தியன் கண்டின்ஜென்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஓவர்சீஸ் கண்டின்ஜென்ட் பார்க்க நல்லா. ஸோ RR ஒரு ஹெவி டாப் சைடா தெரியுறாங்க. ஸோ அவங்களோட பிளேயிங் லாஸ்ட் மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஸோ இந்த பாத்தீங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு பவர் பேக்ட் இந்தியன் ஓப்பனிங் காம்பினேஷன் பார்க்கவே செம்மையா இருக்கும், அடிச்சு நவுத்துவாங்க. நம்பர் 3 த்ருவ் ஜுரேல் இப்போ ஒரு புது ப்ரொமோஷன் அவருக்கு நல்லா பண்றாரு, 75 GT கூட. ரியான் பராக் நம்பர் 4 கேப்டன். நம்பர் 5 சிம்ரன் நெட்மயர். நம்பர் 6 ரவீந்திர ஜடேஜா. நம்பர் 7 டோனோவன் ஃபெரேரா. 8 ஆர்ச்சர். 9 சந்தீப் சர்மா. 10 நாண்டே பர்கர். 11 துஷார் தேஷ்பாண்டே. 12 இம்பாக்ட் பிளேயரா ரவி பிஷ்னாய் வந்தார். ஸோ இதுதான் லாஸ்ட் மேட்ச் பிளேயிங் லெவன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் திரும்பி ஆர்ஆர் பிளேயிங் லெவன் மாற்ற மாட்டாங்க, திரும்பி அதே கவுஹாத்தியில் ஆடுறாங்க. பவுலர் கன்சிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த டீம்ல வெரைட்டி இருக்கு, லெஃப்ட் ஆர்ம் பாஸ் பவுலர், ரைட் ஆர்ம் பாஸ் பவுலர், மீடியம் பேஸ் பவுலர், ஸ்லோயர் ஆஃப் பெட்டர் போடுறதுக்கு எல்லாமே இருக்காங்க. ஸோ அதனால எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது பேட்டிங்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜோஃபர் ஆர்ச்சர் வரைக்கும் பேட்டிங் இருக்கு 8 வரைக்கும். ஸோ அதனால தி டோன்ட் மைண்ட் மேக்கிங் எனி சேஞ்சஸ். ஸோ இதே டீமோட தான் போவாங்க. ஸோ இந்த டீம்ல ஆர்ஆருக்கு என்ன ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் வைபவ் சூரியவன்ஷி. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு மாட்டாலே ஆப்போசிஷன் டீம் காலி 2 பேருக்கும் மாட்டான். ஜிடி மேட்ச் நடந்த மாதிரி தான் 70-80 அச்சு கொடுத்துருவாங்க. 6 ஓவர்லயே பேய் மாதிரி அடிப்பாங்க 2 பேரும். ஸோ இவங்கள மும்பை இந்தியன்ஸ் எப்படி ஸ்டாப் பண்ண போறாங்க, பும்ரா, போல்ட், தீபக் சார் என்ன பண்ண போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒன் ஆஃப் சூரியவன்ஷி ஆர் ஜெய்ஸ்வால் பவர் பிளேக்கு அப்புறம் ஆட்டாலே கம்மடி அடிச்சிருக்காங்க. 2 பேரையும் தூக்குனா மட்டும்தான் மும்பை சான்ஸ். ஆர்ஆருக்கு என்ன சொல்லணும்னா பவர் பிளேல கண்டிப்பா 2 பேரும் ஒரு அக்ரெசிவ் ஸ்டார்ட் கொடுக்கணும். அது யார் அப்ப அகேன்ஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் bowling attacks எப்படி ஆட போறாங்கன்னு பார்க்கலாம். ஈவன் ஒன் ஆஃப் திங்ஸ் பவர் பிளே தாண்டா 50 போட்டு நல்லா எடுத்துன்னு போலாம். ரியான் பராக், த்ருவ் ஜுரேல் கொஞ்சம் வீக்னஸா தெரியுது மும்பை மிடில் ஆர்டர் கம்பேர் பண்ணும்போது. பட் தே கேன் ப்ரூவ் யூ ராங். ஏன்னா ரியான் பராக் இப்போ நல்லா தெரியாது கேப்டனா, பேட்டிங்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும். த்ருவ் ஜுரேல் ப்ரொமோஷன் நல்லா ஒர்க் ஆகுது. நம்பர் 3 அக்ரெசிவா ஆடுறாரு. பினிஷிங்ல பையன் வந்தது இப்போ மிடில் ஆர்டர் செட் ஆகுது. ஒன்றும் நல்லா ஆடுறாரு. பட் மும்பை கைன்ஸா டெலிவர் பண்ணுவாரா வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இந்த கான்ட்ரிபியூஷன் தேவைதான். பினிஷிங்ல பாத்தீங்கன்னா ஜடேஜா கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணுங்க, அவ்வளவு காசு கொடுத்து வாங்கிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் bowling நல்லா பண்ணாரு, பேட்டிங் கிடைக்கல. செகண்ட் மேட்ச் கொஞ்சம் நிறைய டாட் பால்ஸ் வேஸ்ட் பண்ணாரோன்னு நினைக்கிறேன். ஸோ ஜடேஜா மோர் தென் as a பவுலர் பேட்டிங்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணும். பவுலிங்ல ஒரு 4 ஓவர் கொடுக்கணும். போன மேட்ச் 2 ஓவரே கொடுத்தாங்க எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த மேட்ச் ரியான் பராக் அவரை நம்பி 4 ஓவர் கொடுக்கலாம். ஏன்னா எக்கச்சக்க ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க மும்பைல. அது ஒரு பாயிண்ட். சிம்ரன் நெட்மயர் நம்பர் 5 செட் ஆகுமான்னு தெரியல. நம்பர் 4 அனுப்பிட்டு பராக் 5 பண்ணலாம். அவங்க ஏன் ஹெட்மேர் 5 பார்க்கலாம். ஏன்னா ஹெட்மேர் ஜடேஜா பேக் டு பேக் லெஃப்டிஸ், அது கொஞ்சம் யோசிக்கலாம். பட் ஹெட்மேருக்கு மாட்டுச்சுன்னா கைச்சு கொடுத்துருவாரு. ஏன்னா செம்ம ஃபார்ம் T20 வேர்ல்ட் கப். அதுவுமே ஆர்ஆருக்கு ஒரு அட்வான்டேஜா தெரியுது. மேபி பும்ரா போல்ட் கைன்ஸா ஸ்ட்ரகிள் பண்ணலாம். பட் எப்படின்னு எனக்கு தெரியல. ஜோஃப்ரா ஆர்ச்சர் சொல்லவே வேணா, பட்டாபாகம் பார்ட்டி லெக்கியம். டானோவன் ஃபெரேரா இப்போதைக்கு ஐபிஎல் இன்னும் அடைவாகல. பட் மேபி ஹி கேன் யூஸ் சம் லஸ்டி க்ளோஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது பேட்டிங் வெல் சார்ட்டடா தான் இருக்கு. ஃபினிஷிங் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அது மட்டும் ஆர்ஆர் பார்க்கணும். பவுலிங்ல செம்மங்க. நாண்டே பர்கர் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த சீசன்ல. எக்கானமி 8 or 9 வச்சிருக்காரு. நல்லா ஸ்விங் பண்றாரு, நல்லா போறாரு பவுன்சர். சோ அது கொஞ்சம் மும்பைக்கு, ரோஹித், ஸ்கைக்கு இதற்கு ப்ராப்ளமா இருக்கலாம். ஜோஃபர் ஆர்ச்சர் ஹிட் ஆர் மிஸ். உங்களுக்கு பவர் பிளேல ஒரு அடி வாங்கிட்டா டெத்ல கம்பேக் கொடுப்பாரு, இல்ல டெத்ல அடி வாங்கினா பவர் பிளேல போட்டு கொடுப்பாரு. பட் ரொம்ப ரேரா தான் நீங்க ஆல் ஃபேஸ்ல ஒரு அடி வாங்க. சோ ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் டியான் நிக்கல்டன் ஆர்ச்சர் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. டெத்ல ஹார்டி பீசஸ் ஆர்ச்சர் நல்லா இருக்கும். இன் பிட்வீன் சந்தீப் சர்மா மும்பைக்கு இன்ஸ்டார் செம்ம டேக்கர் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 20 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்துக்காரு. சோ சந்தீப் சர்மா மும்பை இந்தியன்ஸ் ஒரு தனி காதல் கதை. அவர் எப்படி யூஸ் பண்ண போறாங்க டியான் பாரா பார்க்கணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லாஸ்ட் மேட்ச் ஹீரோ துஷார் தேஷ்பாண்டே அவர் அவுட் அண்ட் அவுட் பவர் பிளே பவுலராகவே பார்த்தாங்க. சிஎஸ்கே டெத் பவுலர் ஆர்ஆர் வித்தியாசமா பார்த்துட்டு மிடில் அண்ட் டெத்ல யூஸ் பண்ணாங்க, which is good to see. So தேஷ்பாண்டே is getting the என்ன சொல்றது ஃப்ரீடம் கிடைக்குது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். மற்றபடி ஆர்ஆர் டீம் பார்க்க செட்டிலா இருக்கு. இம்பாக்ட் பிளேலும் ரவி பிஷ்னாய் வராது. போட்டு 4 மேட்ச் போன மேட்ச் 4 விக்கெட் இருந்தா இதுக்கு மேல அவங்க பார்க்க செட்டிலா இருக்கு. ஸோ இம்பாக்ட் பிளேல ரவி பிஷ்னாய் தான் வருவார் as expected. ஏன்னா விக்னேஷ் புத்தூர், அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே மேட்ச் நல்லா பண்ண விஜய் சிங்கா இருக்கட்டும். இது இல்லாம சுபம் துபே ஆர்எஸ் டாசுன் சனக்கா யாருமே வர வாய்ப்பு இல்லை. இம்பாக்ட் பிளேயர் ரவி பிஷ்னாய் தான் வருவாரு. இஸ் a great asset. என்னதான் எக்ஸ்பென்சிவா போனாலும் ஃபார்முக்கு இல்லனாலும் எனி டே he can prove to be a match winner. இது வரைக்கும் ஒரு ஸ்டாட் சொல்றேன். ரவி பிஷ்னாய் ஐபிஎல் ஹிஸ்டரியிலே ஒரு தடவை கூட மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினது இல்லையா, எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. சோ அந்த மாதிரி பிளேயர் ரவி பிஷ்னாய் என்ன ரைட் ஹேண்டர் சைனிஸ்டா மேபி எக்ஸ்பென்சிவா போவார். பட் லெஃப்ட் ஹேண்டர் சைனிஸ்டா இஸ் ஆல்வேஸ் a threat. சோ அதனால ஆர்ஆர் டீம் பார்க்க சாலிடா தெரியுறாங்க. டெவன்ஸும் நல்லா இருக்கு. அதே மாதிரி இம்பாக்ட் பிளேயர் பிஷ்னாய் கான்ட்ரிபியூட் பிஷ்னாய் லெக் ஸ்பின், ஜடேஜா ஆஃப் ஸ்பின் நல்லா இருக்கு. பவுலிங்லயும் வெரைட்டி இருக்கு. பட் எங்க மாட்டிப்பாங்கன்னா மும்பை பேட்டிங் ஹெவி வெயிட்டா இருக்கு. சோ அவங்க கூட எப்படி மேட்ச் அப் பண்ணி போட போறாங்கன்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதே மாதிரி அவங்களோட ஃபினிஷர்ஸ் ஒரு 5 ஓவர் 60 70 சேஸ் பண்ண கொடுப்பாங்களா, ஜடேஜா, டானல் ஃபெரேரா, ஹெட்மேர், ஆர்ச்சர், இது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. மத்தபடி அந்த டாப் ஹெவியா இருக்காங்க. சப்போஸ் ஜெய்ஸ்வாலும் சூரியவன்ஷும் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாங்க பவர் பிளேக்குள்ளனா ஆர்ஆர் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இந்த 3 ஃபேக்டர்ஸ் மட்டும் ஆர்ஆர் பார்த்து அனலைஸ் பண்ணாங்கன்னா ஷோர் ஷாட் மும்பைக்கு அகேன்ஸ்டா ஃபேவரட்ஸா ஆல்ரெடி ஃபேவரட்ஸா தான் இருக்காங்க. ஷோர் ஷாட் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்ஷி பார்த்து ஆடணும், ஃபினிஷர் செட் பண்ணும், ஸ்பின்னர்ஸ் பவுலர்ஸ் நல்லா பண்ணும். அப்போ ஆர்ஆர் ஜெயிக்கலாம். என்ன மும்பை இந்தியன்ஸ் பத்தி பார்க்க மும்பை இந்தியன்ஸ் ஆல்வேஸ் ஸ்லோ ஸ்டார்டர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு அந்த டேக் எப்பயுமே ஐபிஎல் ஹிஸ்டரியில லாஸ்ட் ஒரு 13 இயர்ஸாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச் தான் தொடர்ந்து மும்பை ஜெயிச்சதே கிடையாது. அண்ட் தே டோன்ட் ஈவன் டூ தட். ஏன்னா அவங்க எப்பயுமே ஸ்லோ ஸ்டார்டர்ஸ் கொஞ்சம் பொறுமையா தான் ஃபார்முக்கு வருவாங்க. அவங்க பிளேயர்ஸ் ரிதம் கண்டுபிடிப்பாங்க, 11 ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் 4th மேட்ச் வந்து படப்படப்படன் டீம் நல்லா ஆடும். ஸோ அதே தான் மும்பை இந்தியன்ஸோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஃபார்முலாவே இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் கொல்கத்தாவோட ஜெயிக்கும் போது என்னடா அதிசயமா இருக்கே அப்படின்னா ஜெயிக்கக்கூடிய டீம் மும்பை கொல்கத்தா ஆப்போனன்ட் அகேன்ஸ்டா. பட் ஆனா டெல்லி அகேன்ஸ்டா ஒரு என்ன சொல்ற பவர் ஹவுஸ் டீம் போது கொஞ்சம் கோட்டை விட்டாங்க.
மேபி பேட்டிங்ல கொஞ்சம் நல்லா இருந்தா ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா பவுலிங் நல்லா தான் பண்ணாங்க என்ன பொறுத்த வரைக்கும், பேட்டிங் நல்லா போச்சு. அதான் மும்பை இந்தியன்ஸோட லாஸ்ட் மேட்ச் ரிசல்ட். ஸோ இந்த அவங்க பிளேயிங்லாம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, நான் 2-3 சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் பேட்டிங் ஆர்டர் ரோஹித் அண்ட் ரேன் ரிக்கில்டன், டிகாக்கோட ரேன் ரிக்கில்டன் இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, இட்ஸ் குட் டு சி. நம்பர் 3 சூரியகுமார் யாதவ், இது சேசிங்னா இம்பாக்ட் பிளேயர், இல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா அவர் ஆடிடுவாரு. நம்பர் 4 திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா வில் பி பேக்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர் வந்து டிசி மேட்ச் மிஸ் பண்ணாரு, பட் இந்த மேட்ச் வந்து அவர் அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்பர் 6 பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ், நம்பர் 7 மிச்சல் சாண்டர். நான் வில் ஜாக்ஸ் ஏன் போறேன்னா, வில் ஜாக்ஸ் மைட் பி அவைலபிள்ன்றாங்க. ஸோ இஃப் இஸ் அவைலபிள் கன்சிடரிங் ஆர்ஆர்ஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கண்டிப்பா பவர் பிளே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பினிஷிங்ல மேன் ஆஃப் த டோர்னமெண்டா வர வேண்டிய T20 வேர்ல்ட் கப் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அவர் கண்டிப்பா ஷர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் கூட நான் வில் ஜாக்ஸ் தான் ப்ரையாரிட்டி கொடுப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8ல ஐ வுட் பிங் தீபக் சஹர், நம்பர் 9ல கார்பின் பாஷ்பாலா, ட்ரெண்ட் போல்ட் வந்துருவாரு. அதுக்கப்புறம் ஷார்துல் தாக்கூர், அதுக்கப்புறம் ஜஸ்பீத் பும்ரா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 11 இருக்கும். மேபி நமன்தீர் வந்து இம்பாக்ட் பிளேயரா ஷார்துல் தாக்கூர் எல்லாம் வரலாம், இல்லனா மயாங்க் மார்க்கண்டே ஷார்துல் தாக்கூர் ரீப்ளேஸ் பண்ணலாம் பிளேயரா. ஏன்னா நமன்தீர் கண்டிப்பா இருப்பாரு. ஸோ அதனால மயாங்க் மார்க்கண்டே ஷார்துல் தாக்கூர்ல ஒருத்தருக்கு தான் இடம் இருக்கு. அது யார் எடுக்க போறாங்கன்னு தெரியல. நான் ஷார்துல் தாக்கூர் போட்டிருக்கேன். சின்ஸ் கவுஹாத்தில அவ்வளோ ஸ்பின்னர்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, ஷார்துல் தாக்கூர் நான் வச்சிருக்கேன். மேபி மும்பை வந்து ஷார்துல் தாக்கூர் லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்பென்சிவ் பண்ணா ரிலீஸ் பண்ணிட்டு மயாங்க் மார்க்கண்டே வச்சுட்டு நமன்தீரை இம்பாக்டா கூட எடுத்துக்கலாம். ஸோ மும்பைக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குங்க. ஏன்னா ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் டைம் ஆரஞ்ச் கேப் கிட்டலாம் வரான்றது ரொம்ப ரேர் சைட். பட் அவர் இந்த வருஷம் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா பேட்டிங் ஆடுற போறாரு. கேப்டன்சில ஒரு 400 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். நல்லா ரோஹித் சர்மா ஃப்ரீயா ஆடுறாரு. அது மும்பைக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. ரேன் ரிக்கில்டன் எப்பயுமே ஹிட் ஆர் மிஸ் தான். ஒன்னும் உங்களுக்கு நல்லா ஆடி கொடுத்துருவார் 50, 60, 70 ஃபர்ஸ்ட் மேட்ச் மாதிரி. இல்லனா அவர் பவர் பிளேக்குள்ள அவுட் ஆயிடுவார். ஸோ ரேன் ரிக்கில்டன் எப்படி அப்ரோச் பண்ண போறாரு ஆர்ச்சர் அண்ட் சந்தீப் சர்மா பர்கரை பார்க்கணும். ஈவன் ரோஹித் சர்மாவுமே ஆர்ஆர் கைன்ஸ்டா கிரேட் ரெக்கார்ட்ஸ் இல்ல, ஆர்ச்சரா இருக்கணும் பர்கரா இருக்கும். ஸோ அதனால அந்த ஓப்பனர்ஸ் பர்கர் அண்ட் ஆர்ச்சர் நல்ல பேட்டிலா இருக்கும். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, உங்களுக்கு தெரியும் திலக் வர்மா லீன் பேட்ச்ல இருக்காரு. T20 வேர்ல்ட் கப்ல அந்த அளவுக்கு பண்ணல. ஸோ திலக் வர்மா லிட்டில் பிட் லோ ஆன் கான்ஃபிடன்ஸ். பட் ஜடேஜா ரவி பிஷ்ணா எப்படி ஓவர் டேக் பண்ணுவான்னு பார்க்கணும். சூர்யா நிறைய பேர் விக்கெட் விட்டுருக்காரு பிஷ்ணா ஜடேஜா கைன்ஸ்டா போது. ஸோ இது ஒரு நல்ல பேட்டில். சூர்யா திலக் ஸ்பின்னர்ஸ் பினிஷிங் தாங்க மும்பை கன்னு. என்னதான் ரூதர்ஃபோர்ட் வந்து நல்லா பண்ணலனாலும் இமிடியேட்டா வில் ஜாக்ஸ் வந்துட்டா வில் ஜாக்ஸ் தான் ஆடுவார். ஹார்திக் பாண்டியா, மிச்சல் சாண்டர் வித் தீபக் சஹர் அண்ட் ஷர்துல் தாக்கூர் கேன் பேட் இருக்கும்போது இந்த பேட்டிங்ல டெப்த் இருக்கு. அதே மாதிரி பாண்டியாக்கு மாட்டுச்சுன்னா கீச்சு கொடுத்துருவார். ஆர்ஆர்ல ஆர்ச்சரா இருக்கட்டும், சந்தீப் சர்மா இருக்கட்டும், பர்கர் ஆகட்டும், யாரா இருந்தாலும் அச்சு கொடுத்துருவாரு. சாண்டர் இப்போ நல்ல ஏபிள் பேட்மனா ப்ரூவ் ஆயிட்டு இருக்காரு. அண்ட் வில் ஜாக்ஸ் பெரிய சொல்லவே வேணாம், செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ கண்டிப்பா அடிப்பான்ற போது இந்த பினிஷிங் ஒரு பவர் ஹவுஸா இருக்கு. இவங்களுக்கு அந்த டாப் 4ல 2 பேருக்கு மாட்டுச்சுனாலே மும்பை இந்தியன்ஸ் ஆல்மோஸ்ட் கேம் சீல்டு. அதுக்கப்புறம் பாண்டியா, வில் ஜாக்ஸ், சாண்டர் போது உங்களுக்கு பயமா தான் இருக்கும். பட் இவங்க ஏன் அடைவ் ஆகலன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா ரோஹித் சர்மா கன்சிஸ்டன்சி ப்ராப்ளமா இருக்கு. ரேன் ரிக்கில்டன் அதே ப்ராப்ளம். சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் இயர் சூப்பரா பண்ணாரு. இந்த வருஷம் இந்த ஹோப்ஸ் இருக்கும். திலக் வர்மா இன்னும் அடைவ் ஆகல. ஹார்திக் பாண்டியா நல்லா பண்ணுவாரு. பட் பேட்டிங் இன்னும் எஃபெக்டிவா இல்லன்ற போது அந்த பவர் ஸ்டார் பிளேயர்ஸ் இன்னும் எஃபெக்டிவா வரல. அது வந்துட்டாங்கன்னா மும்பைக்கு ஸ்ட்ராங் ஆயிடும். பவுலிங்ல உங்களுக்கே சொல்லணும், போல்ட் கொஞ்சம் லீன் பேட்ச்ல போறாரு. பட் எனி டே போல்ட் இஸ் கிவன் மேட்ச். டெத்ல அடி வாங்கலாம், பவர் பிளே நல்லா போட்டுவார். பவர் பிளே அடி வாங்கினா டெத்ல நல்லா போட்டுவார். ஸோ இப்போ 2 அடி வாங்கணும் தான் பார்க்கணும். பட் யூ ஹேவ் தி எபிலிட்டி டு கம் பேக். பும்ரா பத்தி சொல்லணும் உங்களுக்கு அவசியமே இல்லை. மேட்ச் வினர், எப்போ வேணாலும் மேட்ச் திருப்பி கொடுப்பார். அவர் எக்ஸ்பென்சிவா போடுறாரு. தீபக் சஹர் கொஞ்சம் நல்லா பால மூவ் பண்ணாரு. பட் டெத்ல அவர் யூஸ் பண்ணாம 16th ஓவருக்குள்ள முடிக்கணும். அப்பதான் அவர் கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பாங்க. ஷர்துல் தாக்கூர் என்ன சொல்றது எனக்கு தெரியல. ஒரு மேட்ச் நல்லா போட்டா ஒரு மேட்ச் எக்ஸ்பென்சிவா தான் போவார். தட் இஸ் ஷர்துல் தாக்கூர் ஃபார் யூ. நீங்க அவர்கிட்ட இருந்து கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்க முடியுது. பவுலிங்ல தான் மும்பை கோட்டை விடுவாங்கன்னு எனக்கு தோணுது. தீபக் சஹர் வந்து ஸ்விங் கிடைக்கலனா அடி வாங்கிடுவாரு. அவர் ஈஸியா டேக்கிள் பண்ணிடலாம். ஷார்துல் தாக்கூர் ஹிட் ஆர் மிஸ் தான். ஒன்னும் உங்களுக்கு மானாவரியா ரன் ரெடி பண்ணுவார், விக்கெட் எடுப்பார் போது பும்ரா போல்ட் மேல தான் ஆன் ஸ்லைஸ் அண்ட் சாட்னர் இதெல்லாம் தான் மும்பை பார்க்கணும். பட் பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. பவுலிங் தான் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இம்பாக்ட் பிளேயரா நான் வந்து நமன்தீர் எடுத்துன்னு வருவேன். ஸோ ஆப்வியஸ்லி தட் புட்ஸ் மயாங்க் மார்க்கண்டே, ஷார்துல் தாக்கூர் எனி ஒன் கேன் பிளே. ஏன்னா மிச்சல் சாண்டர், வில் ஜாக்ஸ் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அங்க மயாங்க் மார்க்கண்டேக்கு இடம் இல்ல. ஸோ அதனால தான் நான் மயாங்க் மார்க்கண்டேக்கு போல எக்ஸ்ட்ரா பேசரோட ஷார்துல் தாக்கூரோட போலாமே. சின்ஸ் ஷர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் ஒரு மீடியம் பேஸ் போலர் அவர் இல்லன்ற போது அந்த ரோல் டியூட்டி ஷார்துல் தாக்கூர். நீங்க 4 ஓவர் கொடுக்கணும் இல்ல, 2 ஓவர் கூட கொடுக்கலாம். சோ ஷர்துல், தீபக் சஹர், போல்ட், பும்ரா பிளஸ் வில் ஜாக்சன் சாண்டர் ஒரு செம்ம காம்பினேஷன் தெரியும். இது இல்லாம திலக் வர்மாவும் கை சுத்த முடியும். ஹார்திக் பாண்டியாவும் இருக்கான்ற போது இதுக்கு மேல என்ன வேணும்? 5 பேசர், 5 ஷார்ப் சாலிட் பேசர்ஸ், பெஸ்ட் அண்ட் ஸ்பின்னர், ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர்னால தான் மயாங்க் மார்க்கண்டே வெளில வச்சு நமன்தீர் இம்பாக்டா கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஷர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் சப்போஸ் வில் ஜாக்ஸ் சொல்லலாம் சீல் கண்டினியூஸ் பிளேஸ். அவர் இன்னும் அதே வாழ டோர்னமெண்ட்டுக்கு ஹேஸ் டு ஃபார்ம். ஒரு நல்ல டைம் வந்துருச்சு, ஃபார்முக்கு வரணும் சீக்கிரம். ஏன்னா வில் ஜாக்ஸ் எப்போ வரான்னு தெரியல. சப்போஸ் வந்துட்டா ஓகே, இல்லைனா ஷர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் கண்டிப்பா வரணும். அப்படி ஷர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் ஆடினா கண்டிப்பா தாக்கூரை டிராப் பண்ணிட்டு மயாங்க் மார்க்கண்டே தான். சோ மும்பை லோ பார்க்க நல்லா இருக்கு. பட் எங்கேயோ மிஸ் ஆகுது, அதான் எனக்கு ஃபீல். So with the key matchups பக்கம் வருவோம் மக்களே. So as I already discussed, 2 key matchups இந்த சைடு பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஆண்ட்ரே பர்கர் வெர்சஸ் மும்பை ஓபனர்ஸ் ரோஹித் அண்ட் ரேன் ரிக்கில்டன். அதே மாதிரி ஜடேஜா, ரவி பிஷ்ணாய் வெர்சஸ் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஆண்ட்ரே பர்கர் வெர்சஸ் மும்பை ஃபினிஷர்ஸ். So இது ஒரு கீ மேட்சப்ஸ். அந்த சைடு பாத்தீங்கன்னா பும்ரா அண்ட் ட்ரெண்ட் போல்ட் வெர்சஸ் வைபவ் சூரியவன்ஷி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். அதே மாதிரி மிச்சல் சாண்டர் வெர்சஸ் த்ருவ் ஜுரேல் அண்ட் ரியான் பராக் அண்ட் வித் ஹெட்மயர், ஜடேஜா, டான் அண்ட் ஃபெரா வெர்சஸ் பும்ரா அண்ட் தீபக் சஹர், ஷர்துல் தாக்கூர். இதெல்லாம் தான் கீ மேட்சப்ஸ். நான் வந்து ஓவராலா சொல்றேன். நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு கீ 2 கீ 3 மேட்சப்ஸ்
மாதிரி சொல்றேன், ஒரு பண்டிலா சொல்லாம வந்து 1 or 2 மாதிரி சொல்றேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆருக்கு ஸ்லைட்டஸ்ட் ஆஃப் அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் எனி டே யூ கான்ட் ரூல் மும்பை இந்தியன்ஸ். தே ஆர் ப்ரூவன் மேட்ச் வினர்ஸ், பவர் ஹவுஸ் ஆஃப் அ டீம். அவங்க டீம்ல 8 பேர் பேட்டிங், 9 பேரும் பேட்டிங், 10 பேர் பேட்டிங் ஆடுவாங்க, 9 பேர் பவுலிங் போடுவாங்க போது அவங்க கிட்ட ஸ்கில்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு. பட் என்ன ஆன் ஃபீல்ட்ல தான் மும்பை பிரச்சனை. ஸோ அவ்வளவுதான் மக்களே, எல்லாமே பேசிட்டோம், ப்ரெடிக்ஷன் டைம் பண்ணிட்டோம். ஸோ பாத்தீங்கன்னா எங்க நடக்குன்னா கவுஹாத்தி ஸ்டேடியம் ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலர் பார்ட்டா வைக்கிறது தான். பவுலர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் அசிஸ்டன்ஸ் வந்து மழைனால வந்தது. பட் இந்த மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா தெரியாது. ஸோ 190 இருந்து 200 அடிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் தோக்குனா இது சொல்றதுக்கு இல்லை. ஸோ ஐ வில் புட் மை ஓனஸ் ஆன் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஹோம் டீம் ஃபார்ம்ல இருக்காங்க, மொமெண்டம் இருக்கு, டீம் பார்க்க பேலன்ஸ்டா இருக்கு. மும்பைல இன்னும் சில இஷ்யூஸ் இருக்குன்றதுனால ஐ வில் கிவ் RR 60, மும்பை 40. பட் மும்பை எனி டே என்ன சொல்ற அசால்ட்டா நினைக்க முடியாது. தே கேன் given day they can perform like a beast. ஸோ அப்படின்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பா இந்த மேட்சுக்கு ஒரு வெறியோட தான் வருவாங்க, தோத்துட்டு வராங்க. ஸோ ஐ சி மும்பை ஜெயிக்கலாம், பட் ஆருக்கு அட்வான்டேஜ் இருக்கு நான் சொல்றேன். உங்களோட ஒப்பீனியன் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ 2 பார்ட் கொண்டோம். இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்சு என்னோட பெஸ்ட்டா நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கேன் இன்சைட்ஸ். ஸோ 2 டீமோட பிளேயிங் 11, ஷார்ட் அனாலிசிஸ், கீ மேட்ச் அப்ஸ், யார் அட்வான்டேஜ் இருக்கு, என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலாம், ஸ்டேடியம் பிட்ச் எப்படி பிஹேவ் பண்ணோம், என்ன வின் ஃபேக்டர்ஸ், இதெல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ 2 பார்ட் கொண்டோம். ஸோ இன்னைக்கு மும்பை வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் ரிவ்யூ பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா இது வந்து 2 டீமே ஒரு ரிசர்ஜென்ட்ல இருக்காங்க. ஆர் டாப் ஆஃப் த டேபிள் கிட்ட இருக்காங்க. மும்பை ஒரு மேட்ச் தோத்துட்டு வராங்க. ஸோ அதனால தான் ஒரு கீ மேட்ச் பத்தி கவர் பண்ணிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. வீடியோ லென்த்தா இருக்குன்னு ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச அளவு ஃபுல்லா பாருங்க. உங்களுக்காக தான் ஐபிஎல் இன்சைட்ஸ் தீவிர எல்லாமே. ஸோ உங்களுக்காக தான், நீங்க இல்லைன்னா நான் கிடையாது. ஸோ அதனால உங்களோட முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மேட்ச் ரிவ்யூ வந்து ஷார்ட்ஸ்ல சந்திப்போம். அடுத்து ஒரு பிகெஸ்ட் மேட்ச் ரிவ்யூல வந்து சந்திப்போம். அதோட நன்றி மக்களே.